ஏன் இந்த சிகப்பு ரோஜாக்கள் கேரக்டருக்கு வந்து நான் நடிக்க மாட்டேனா, என்னை நீங்கள் கேட்டுக்கலாமே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த வாக்குவாதம் என்ன ஆகி போச்சுன்னா பெரிய சண்டையாக போயிடுச்சு. ரஜினிக்கு அந்த அளவுக்கு அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் வந்து கமலஹாசனுடைய கதாபாத்திரம் வந்து அவ்வளவு நெருக்கமாக போச்சு. சிகப்பு ரோஜாக்கள் படம் வந்து பயங்கர ஹிட் ஆகி போச்சு. பயங்கர த்ரில் படம். அதாவது பாரதி ராஜா கிட்ட இருந்து இப்படி ஒரு கதை வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்ட நேரத்தில் அதில் வந்து பெரிய அளவு சக்ஸஸ் பண்ணிடுச்சு. சிகப்பு ரோஜாக்களில் கமல் நடிக்கிற கதாபாத்திரம் அந்த நெகட்டிவ் சைடு உள்ள அந்த கதாபாத்திரம் வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து அப்படி பிடிச்சு போயிருக்கு. அதுக்கு என்ன சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா, ஒரு நாள் வந்து இந்த சக்ஸஸ் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. சிகப்பு ரோஜாக்கள் ட்ரீட் வைக்கிறார். யார்? பாரதி ராஜா அவர்கள் வந்து நெருக்கமான வட்டத்தில் உள்ள ஆட்களுக்கு வந்து பார்ட்டி வைக்கிறார். ரஜினி சார்லாம் வர்றாரு, ராஜா சார் எல்லாம் அந்த இடத்துல வர்றாங்க. மகாலிங்கபுரத்தில் தான் அந்த சந்திப்பு நடக்குது. மகாலிங்கபுரத்தில் ஒரு பெரிய ஒரு வீட்டில் அந்த சந்திப்பு நடக்குது. நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு. என்னென்னா 2-3 நண்பர்களை பார்த்துட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு அப்படியே வந்திருக்காரு. வந்து உட்காந்து ஒன்று, என்ன நீ வந்து இவ்வளோ நேரம் வந்துட்டு வர்ற அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா அவருடைய டைப் ஆஃப் லாங்குவேஜ் இதில் வந்து மாடுலேஷனில் வந்து பேசுகிறாரு. ரஜினி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன பேசி நடந்திருக்குன்னா, ஏன் இந்த சிகப்பு ரோஜாக்கள் கேரக்டருக்கு வந்து நான் நடிக்க மாட்டேனா, என்னை நீங்கள் கேட்டுக்கலாமே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்சு என்னடா அது இந்த படத்தில் இவர் நடிக்கணும்னு எப்படி இவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இல்லைப்பா, அது வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு வில்லனா போகிறான், ஏன் நான் வில்லனை நடிக்க மாட்டேனா அப்படின்னு. ரஜினி அப்போ வில்லனா தான் நடிச்சிட்டு இருக்கு. அதுதான் பாரதி ராஜா சொல்ல வந்தது என்னன்னா, வில்லனா நீங்கள் நடிச்சிட்டு இருக்க உன்னையுமே மறுபடியும் வில்லனா இதை போடாமல் ஒரு ஹீரோ வந்து எதிர்பாராமல் ஒரு வில்லனாக மாறுறான் அப்படிங்கிறது தானே கதையாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருந்தா இன்னும் ஸ்கோர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வாக்குவாதம் என்ன ஆகி போச்சுன்னா பெரிய சண்டையாக போயிடுச்சு. சண்டையாக போய் கண்ணா அப்படின்னான்னு ரசாபாசம் ஆகுது. ரஜினிக்கு அந்த அளவுக்கு அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் வந்து கமலஹாசனுடைய கதாபாத்திரம் வந்து அவ்வளவு நெருக்கமாக போச்சு.